வணக்கம் பானு. சென்னை அடுத்த ஆவடி அருகே மிட்டனமில்லி காந்தி நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் சித்த மருத்துவரான சிவன் நாயர். இவரது மனைவி பிரசன்னகுமாரி மத்திய அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் சிவன் நாயர் தனது வீட்டிலேயே சித்த மருத்துவம் பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை மருத்துவம் பார்க்க வேண்டும் என கூறி வீட்டிற்குள் சென்ற மர்ம நபர்கள் சிவன் நாயரை சரமரியாக தாக்கிவிட்டு அவரது கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ளனர். அப்போது இதனை தடுக்க முயன்ற அவரது மனைவி பிரசன்னகுமாரியையும் மர்ம நபர்கள் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். இந்த இரட்டை கொலை சம்பவம் ஆவடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த முத்தா புதுப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து இருவரது உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ஆவடி காவல் ஆணையராக துணை ஆணையர்கள் இருவர் நேரில் சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். மேலும் நேற்று இரவே டாபி என்ற மோப்பனாயும் தடயவியல் நிபுணர்களும் தீவிரமாக அந்த வீட்டில் சோதனை செய்தனர். குறிப்பாக இந்த ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து இந்த குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருமண மண்டப உரிமையாளர் மாதவன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்னும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த 15ஆம் தேதி, அதாவது இந்த மாதமே கடந்த 15ஆம் தேதி அதே முத்தா புதுப்பேட்டை இன்று கொலை சம்பவம் அரங்கேறிய அதே முத்தா புதுப்பேட்டை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கிருஷ்ணா ஜுவல்லரி என்ற நகைக்கடையில பட்டப்பகல 1.5 கோடி, அதாவது அந்த உரிமையாளர் பிரகாஷ் என்பவரை கட்டி போட்டு 1.5 கோடி ரூபாய் நகை மற்றும் பணம் திருடி போயிருந்தது. அதே போன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏப்ரல் 25ஆம் தேதி சென்னை திருமலைவாயில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில கஞ்சா போதையில 12க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சாலையில் சென்ற பெண்கள், கல்லூரி முடித்துவிட்டு திரும்பிய மாணவன் உட்பட 12 பேருக்கு சரமரியாக வெட்டு விழுந்தது. இது குறித்து அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்கள் வாழ தகுதியற்ற இடமாக இந்த ஆவடி காவல் ஆணையரகம் மாறி வருகிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர். மேலும் இந்த நேற்று மாலை நடைபெற்ற கொலையில் வடமாநில வாலிபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த வீட்டிற்கு அருகாமையிலேயே பைபாஸ் சாலை அமைந்துள்ளதால் வடமாநில வாலிபர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தீரம் அதிகாரம் 1 என்ற படத்தில் இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறும். வடமாநில வாலிபர்கள் வீட்டில் புகுந்து கழுத்தை அறுத்து வீட்டில் இருந்த நகை பணங்களை கொள்ளையடித்து செல்வார்கள். அது போன்ற ஒரு பதைக்க வைக்கும் நிகழ்ச்சி இந்த ஆவடியில் சென்னை அருகே நடைபெற்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வீட்டில் இருந்த 100 சவர நகைகள் திருடு போயிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் அது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தொடர் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க ஆவடி காவல் ஆணையர் பி சங்கர் எந்தவித நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார் என்ற கேள்விகளையும் பொதுமக்களும் சமூகங்களும் எழுப்பியுள்ளனர். மனு. கார்த்திக், நீங்க சொன்னது போல தொடர்ந்து ஆவடி பகுதியில கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருது. இதனால் மக்கள் மத்தியில ஒரு அச்சம் நிலவி வருது. மக்கள் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுது? குறிப்பாக பானு, இந்த முத்தா புதுப்பேட்டை காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதி மிகவும் அந்த இருட்டான பகுதி என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த ஏற்கனவே கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு இந்த முத்தா புதுப்பேட்டை காவல் நிலையம் ஊருக்குள், அதாவது அந்த சுற்றி குடியிருப்புகளுக்குள் அமைந்திருந்தது. 1 வருடத்திற்கு முன்புதான் இந்த முத்தா புதுப்பேட்டை காவல் நிலையம் அந்த சம்பந்தப்பட்ட காவல் எல்லையில் மாற்றப்பட்டது. இதனால் அங்கு குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆவடி காவல் ஆணையரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுவாக போலீசார் ரோந்து பணியை சரிவர மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் முன்வைத்துள்ளனர். இதனால் அவ்வப்போது வாகன திருட்டு, வாகனத்தில் உள்ள பெட்ரோல் திருட்டு மற்றும் பூட்டியிருந்த வீடுகளில் புகுந்து பூட்டை உடைத்து திருட்டு சம்பவம் நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க போலீசார் உரிய வாகன ரோந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும், குறிப்பாக அதிக அளவில் சிசிடிவிகள், கண்காணிப்பு கேமராக்கள் அதிக அளவில் பொருத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். நேற்று நடந்த கொலையில் கூட அந்த பகுதியில் சுற்றிலும் காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டதாக எந்தவித கண்காணிப்பு கேமராக்களையும் இல்லை என்பதால் போலீசாருக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே கண்காணிப்பு கேமராக்களை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் போலீசார் தீவிரமாக ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.